வாழ்க்கையில ஒரு பெரிய நிலை அடையணும், இல்ல வெற்றி பெறணும் அப்படின்னா, அதுக்கு இருக்கக்கூடிய சூத்திரம் அப்படின்னா ஒண்ணு தான். ஒண்ணு அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரே ஒரு விஷயத்துல டீப் ஃபோக்கஸ் பண்றது. தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டைன் இவங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்தியிருக்காங்க. அப்படி கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தும்போது அவங்க சொன்ன விஷயம் முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, வெளி அறிவு. அதாவது மெட்டீரியல் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம படிச்சதுலயும், நம்ம பார்த்ததுலயும், நம்ம கேட்டதுலயும், நம்ம மனசுல ஒரு எண்ணங்கள கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ இமயமலைன்னா இப்படித்தான் இருக்கும். இது இவ்வளவு உயரம் இருக்கும். இங்க ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும். அப்படின்னு இமயமலைக்கு போகாமலே நமக்கு தெரியும். ஏன்னா, அது பத்தின விஷயங்கள நம்ம கேட்டிருக்கோம். இது வந்து மெட்டீரியல் நாலெட்ஜ். இந்த நாலெட்ஜ்ல இருந்து உங்களுக்கு தகவல் மட்டும்தான் கிடைக்குமே ஒழிய அறிவு கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 2க்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்ஃபர்மேஷன் வேற, நாலெட்ஜ் வேற. தாமஸ் ஆல்வா எடிசன், ஐன்ஸ்டைன் போன்றவங்கலாம் சொல்றது என்னன்னா, ஒரு விஷயத்துல தீவிரமா நம்மளோட மனசை செலுத்தும் போது நமக்கு ஒரு சக்தி உதவி பண்ணுது. அந்த சக்திக்கு என்ன பேருன்னு தெரியாது. எங்கிருந்தோ வந்து ஒரு ஸ்பார்க் வருது. இதுதான் அப்படின்னு ஒரு சின்ன க்ளூ கொடுக்குது. ஒரு சின்ன ஃபயர் உங்களுக்குள்ள வருது. அது அதை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்குது. இது நம்ம எல்லாருக்குமே ம், கண்டிப்பா நடக்கும். எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை பத்தி நாம தீவிரமா யோசனை பண்ணியிருப்போம். அந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவுக்கும் வராம இருப்போம். அப்புறம் அந்த விஷயத்தை அப்படியே மறந்துட்டு மனசு அமைதியா இருக்கும்போது, ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கும்போது, தூங்கி காலையில எந்திரிச்ச பிறகு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் அடிக்கும். அந்த விஷயத்துக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். இது நம்ம பெரிய லெவல்ல சயின்டிஸ்ட் லெவல்லாம் போக வேண்டாம். ஏதோ ஒண்ண நீங்க எங்கேயோ வச்சுட்டீங்க. எங்க வச்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்துருச்சு. நீங்க தீவிரமா தேடுறீங்க. ஆனா கிடைக்கவே இல்ல. ஒரு ஸ்டேஜ்ல சரி போய் தொலையுது. எப்பமாவது கையில படும். இதுக்கு முன்னாடி வச்சதெல்லாம் இருக்கு. இத காணுமே அப்படின்னு வெறுத்து போய் அத விட்டுருவீங்க. சில நேரம் கழிச்சு, இல்ல 2, 3 நாள் கழிச்சு டக்குன்னு ஒரு ஸ்பார்க் உங்களுக்கு வரும். அது எந்த இடத்துல இது வச்சோம் அப்படிங்கிற ஞாபகம் உங்களுக்கு வரும். இதுதான் வந்து ஒரு அப்பர் லெவல் நாலெட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது நான் நிறைய இந்த சயின்டிஸ்ட்டை பத்தி புக் படிக்கும்போது அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி படிக்கும்போதெல்லாம் வந்து அவங்க பல பேர் சொன்ன விஷயம் இதான். மெட்டீரியல் நாலெட்ஜை வச்சு வெறும் தகவலை வச்சு அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது அப்படியே இருக்கும். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சக்தி வந்து நம்ம ஏதாவது ஒரு பாதையில் பயணிக்கும்போது நமக்கு உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த உதவி எப்படி கிடைக்கும் அப்படின்னா, தீவிரமான மன ஃபோக்கஸ். மனத்தை வந்து ஒரு விஷயத்தில் தீவிரமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு அந்த ஃபோக்கஸ் தீவிரமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இதனால தான் வந்து இந்த விஞ்ஞானிகள் பல விஷயங்களை கண்டுபிடிச்சாங்க. நம்ம ஒரு விஞ்ஞானி அப்படின்னா ஒன்றை கண்டுபிடிச்சாரு இல்லை ரெண்டை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தாமஸ் ஆல்வா எடிசன் பேட்டன்ட் வாங்கி வச்சிருந்தது பார்த்தோம் அப்படின்னா பக்கம் பக்கமாக இருக்கு. ஏன் அப்படின்னா அவர் ஒவ்வொரு விஷயத்தை கண்டுபிடிக்கும் போதும் அதில் அவ்வளவு தீவிரமான எண்ணத்தை செலுத்தியிருக்கிறாரு. சரி, நான் இப்போ என்னதான் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, நான் சொல்ல வர்றது ஒன்று தான். நீங்கள் லைஃப்பில் ஒரு விஷயத்தை ரீச் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் உங்களோட மொத்த கவனத்தை நீங்கள் தீவிரமாக செலுத்துங்க. இப்போ நம்ம சேனலே எடுத்துக்கிறோம். நான் முதல்ல எக்ஸ்போர்ட்டை பற்றி மட்டும் நிறைய வீடியோஸ் போட்டேன். எக்ஸ்போர்ட்டை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் என் லைஃப்பில் வந்து ஒரு 1.5 வருஷம் நான் ஒரு ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதாவது ஃபேமிலியில் சில சூழ்நிலையினால நான் வந்து வீட்டில் தான் இருக்கக்கூட சூழ்நிலை. எங்கேயும் சம்பாதிக்கிறதுக்கு போக முடியாது, வெளியிலே போக முடியாத மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது. அப்போ என்னோட கவனம் என்னென்னா, எனக்கு அப்போ ஆர்டரும் இல்லை. எக்ஸ்போர்ட் ஆர்டரும் சுத்தமாக கிடையாது. எனக்கு ஒரு 2 வருஷமாக ஆர்டரே கிடையாது.
வெளியில் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னோட கவனம் வந்து கொஞ்ச நாளாக ஒரு 2-3 மாதம் டிவி பார்த்துட்டே ஓடினேன். டிவியில் வந்து நமக்கு எனக்கு டிவியை பார்த்ததுனால பிரச்சனைகள் தான் ஆச்சு. நைட்டு தூக்கம் கெடுது, கனவுல டிவியில் பார்த்தது வருது, டிவியில் விவாதிக்கக்கூடிய அந்த ஆக்ரோஷமான விவாதங்கள் வந்து நமக்கு மனசில் ஒரு ஆக்ரோஷமான எண்ணத்தை உண்டு பண்ணுது. ப்ராக்டிக்கலாக பார்த்தா இது நமக்கு சரியில்லைன்னு சொல்லி டிவியை நிறுத்தினேன். அதுக்கப்புறம் புக்ஸ் படிக்க ஆரம்பித்தேன். புக்ஸ் படிக்கும்போதும் வந்து என்கிட்ட எப்பவுமே வந்து ஆன்மீகம் சம்மந்தமான புக்கு தான் அதிகமாக இருக்கும். அதுவும் வந்து எப்பவுமே படிக்கிற புக்கு தானே அப்படிங்கும்போது அப்படியே போச்சு. அப்போ இந்த சும்மா இருக்கிற நேரத்தை எப்படியும் எனக்கு தெரியும் ஒரு 1.5 வருஷத்துக்கு நான் எங்கேயும் போக முடியாதுன்னு. ஸோ இந்த 1.5 வருஷம் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது ஆன்லைனில் நான் போய் நிறைய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் பாஸ்க்காக டிவியில் வந்து அங்கே போடுறத நான் பார்க்க முடியும். ஆன்லைனில் அப்படின்னா நாம் வந்து நமக்கு பிடிச்சதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆன்மீகம் பார்க்கலாம், செல்ஃப் மோட்டிவேஷன் இந்த மாதிரி பார்க்கும்போது ஆன்லைனில் மணி ஏர்ன் பண்ணுறதை பற்றி ஒரு விஷயத்தை பார்த்தேன். அப்போ நான் வந்து டீப்பாக எஃபோர்ட் போட்ட விஷயம் என்ன அப்படின்னா இபுக் எழுதுறது. இபுக்கை எப்படி எழுதணும், எப்படி அப்லோட் பண்ணணும், என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. எனக்கு சொல்லி கொடுத்தது பூரா யூடியூப்பில் நான் வந்து என்னோட ஃபுல் எஃபர்ட்டை யூடியூப்பில் போட்டேன். முழுக்க முழுக்க இபுக்கை பற்றி மட்டும் நான் நிறைய சர்ச் பண்ணேன். நமக்கு என்ன இருக்குது, நம்ம கையில் இருக்கிற நாலேஜ் என்ன, எக்ஸ்போர்ட் பற்றி ஒரு புக் எழுதலாம் அப்படின்னு எழுதி அப்லோட் பண்ணேன். முதல் மாதம் என்னோட புக்கு 150 ரூபாய்க்கு விற்றுது. ஒரே ஒரு புக்கு விற்றுது, அதில் 150 ரூபா எனக்கு கிடச்சிது. 130 ரூபா, 130 ருபீஸ் என் கைக்கு வந்தது. அப்புறம்தான் வந்து சரி இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம், இதை நாம் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி நான் அதுக்கடுத்து நிறைய புக்ஸ் எழுத ஆரம்பித்தேன். இன்னைக்கு நான் எழுதின பல புக்கிலேருந்து எனக்கு வரக்கூடிய வருமானம் கிட்டத்தட்ட ஒரு 40,000 to 50,000 ஒரு மாதத்துக்கு கிடைக்குது. இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, அந்த 1.5 வருஷத்தில் மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 18 புக் எழுதினேன். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நான் பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் பிஸ்னஸை பார்த்துட்டு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக புக் எழுதிட்டுருக்கிறேன். இப்போவுமே எழுதிட்டு தான் இருக்கிறேன். நான் புக்கு எழுதுறதை நான் நிறுத்தவே இல்லை. புக்கு எழுதுறது, அதை கிண்டலில் அப்லோட் பண்ணுறது, புக் எழுதுறது, கிண்டலில் அப்லோட் பண்ணுறது, இப்படியே நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதை நான் கடைசி வரைக்கும் நிறுத்த மாட்டேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்துட்டுருக்குது. கிட்டத்தட்ட இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதின புக்கு மட்டும், ஒரே புக்கு முதல்ல நான் எழுதின புக்கிலேருந்து இன்னைய வரைக்கும் அந்த புக்கு மட்டும் மாதம் எனக்கு 3000 to 4000 ரூபா எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கு நான் போட்ட எஃபர்ட் அது. இப்படி தான் நான் ஒவ்வொன்றுலையும் நான் எஃபர்ட் போட்டேன் யூடியூப் சேனலில். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றுலையும் நான் என்னோட கவனத்தை செலுத்த அதில் உள்ள முக்கியமான சூத்திரங்கள் எனக்கு புரிய ஆரம்பிச்சது. எதை கொடுத்தா மக்களுக்கு உபயோகமாக இருக்கும், எது 4 பேருக்கு பயன்படுற மாதிரி இருக்கும், எது நமக்கு வெல்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து முழுக்க நான் அனுபவப்பட்ட ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்கிறேன், யூடியூப் வச்சுருக்கிறேன், இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கிறேன் அப்படின்ட்டு. நீங்கள் பல பிளாட்ஃபார்மில் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சக்ஸஸை தராது. ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணுங்கள். இது என்னோட அனுபவம் தான். எனக்கு ஃபேஸ்புக்கில் 12,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க எக்ஸ்போர்ட்டுக்கு. அவங்கள நான் க்ரோ பண்ணும்போது நான் யூடியூப்பை கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஏன்னா யூடியூப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. யூடியூப்பை பார்க்கத்தான் தெரியும், அதில் நம்ம வீடியோ போடலான்னு கூட எனக்கு தெரியாது அப்போ. அதுக்கப்புறம் யூடியூப் வந்து ஃபேஸ்புக்கோட நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்னு சொல்லி தெரிய வரும்போது நான் ஆல்ரெடி ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டே இருப்பேன், என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது தான் யூடியூப் ஒரு பிளாட்ஃபார்மாக தெரிஞ்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், யூடியூப்பை க்ரோ பண்ணுறதுக்கு நான் எஃபோர்ட் போடும்போது ஃபேஸ்புக்கில் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்போ என்ன ஆச்சு, அந்த 12,000 அப்படியே இருக்குது, அதனோட க்ரோத் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஒரு வருஷத்துக்கு 100 பேர் 200 பேர் தான் சேர்றாங்க இப்போ. ஆனால் அது ஆக்டிவாக இருக்குது. நான் போஸ்ட் எதுவும் போடவே இல்லை. நான் போஸ்ட் போட்டிருந்தேன்னா அது இந்நேரம் லட்சத்தை தாண்டி இருக்கும்.
நான் நான் யூடியூப் பக்கம் வந்தோடனே ஃபேஸ்புக் அப்படியே நின்று போச்சு. இது என்னோட அனுபவம். அதனால் சொல்கிறேன், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கங்க. அந்த ஒரு பிளாட்ஃபார்மில் ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. கண்டினியூஸாக எஃபோர்ட் போடுங்க. அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ரிட்டர்ன் கொடுக்கும். அது எதுனாலும் சரி. ஆனால் இன்னை வரைக்கும் நான் கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் என்ன அப்படின்னா கிண்டில். ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது வந்து நான் புக்கு எழுதுறதுக்கு டைம் ஒதுக்குவேன். அது நான் எங்கே இருந்தாலும் சரி. கூகுள் டாக்ஸில் வந்து ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வாய்ஸ் டேப்பிங் நான் பண்ணிட்டு போவேன். நான் இங்கேருந்து சென்னை ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா ஒரு புக்கில் பாதியை முடிச்சிடுவேன். நான் ஃபோன் சார்ஜ் இறங்கி ஆஃப் ஆகிற வரைக்கும் நான் புக்கை டிக்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அது இங்கிலீஷோ தமிழோ ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து நான் ஐடியலாக உட்காந்துருக்கணும் அப்போது நான் புக்கை எழுத ஆரம்பிச்சிடுவேன். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது புக்குக்காக செலவு பண்ணுவேன். ஒன்று டிக்டேட் பண்ணுவேன், இல்லை எடிட் பண்ணுவேன். புக்கு ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிட்டு ப்ரூஃப் ரீடிங் கொடுப்பேன். முடிஞ்சிருச்சு அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டு திருப்பி அடுத்த புக்கு போயிடுவேன். ஒரு புக்கு எழுதும் போதே என்னோட மைண்டில் உள்ளுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும், அடுத்து என்ன சூஸ் பண்ணலாம், அடுத்து என்ன டாபிக் போகலாம் அப்படின்ட்டு. நான் கண்டினியூஸ் எஃபோர்ட் போடுறது வந்து இபுக் மட்டும்தான். அதனால தான் வந்து இபுக்கில் எனக்கு இவ்வளோ தூரம் ரெவன்யூ வந்திருக்குது. யூடியூப்பில் நான் ரெவன்யூ எதிர்பார்க்கவே இல்லை. அதில் என்னோட முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ டைம் கிடைக்கும்போது வீடியோஸ் போட்டுட்ருக்கிறேன். ஆனால் அதுக்கான ரெவன்யூ இப்போ உங்களுக்கு நான் அதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இப்போ தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகிருக்கு. அதுக்கான இது வந்துட்டுருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குது அதை செய்கிறதுக்கு இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கும் வசதி இருக்குது. ஸோ நீங்கள் பிடிச்சதை செய்கிறதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய வழி ஆன்லைன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒன்றை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 2-3 பண்ணிங்கன்னா நான் இப்போ ஃபேஸ்புக்கை வளர்த்து விட்டுட்டுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பையனையோ பொண்ணையோ குழந்தையோ வளர்த்து அப்படியே அனாதையாக விட்டுட்டு வந்த மாதிரி ஆகிப்போகும் அது. அதனால் ஒன்றை சூஸ் பண்ணுங்கள், அதில் ஃபுல் எஃபர்ட் போடுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் அதிலே திருப்பி திருப்பி எஃபோர்ட் போட போட நீங்கள் அதிலே ஃபைன் டியூன் ஆவீங்க. உங்களுக்கே தெரியும். இப்போ என்னோடய சேனல்லே பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆரம்பித்த காலத்தில் உள்ள வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து கண்டினியூஸாக இருக்காது, திக்கி திக்கி பேசுவேன். நிறைய பேர் இன்றைக்கும் அந்த வீடியோவை பார்த்துட்டு திட்டுறாங்க, நீலாம் என்னையா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி சமீபத்தில் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நீங்கள் டிவியில் ரீடராக போகிறான், நியூஸ் ரீடராக போகலான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதை காட்டுது அப்படின்னா, நமக்கு அறிமுகமில்லாத ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதில் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அது வந்து நாளடைவில் நம்ம அதில் எஃபோர்ட் போட போகிற நம்மளை அறியாமலே வந்து அதில் ஃபைன் டியூன் ஆகிறத நமக்கு காட்டுது. முதல்ல சைக்கிள் படிக்கும்போது கீழே விழுவோம், அதுக்கப்புறம் 2 கையும் விட்டுட்டு கூட சைக்கிள் ஓட்டுவோம். அந்த மாதிரி தான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ஒரு விஷயத்தில் எஃபோர்ட் போடுங்க. உங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கை வச்சுக்கிட்டு அதை மானிட்டைசேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உள்ள ஒரு பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி அதில் நீங்கள் ஏர்ன் பண்ண பாருங்கள். தேங்க்யூ.